नरकासुरपट्टनमेत्य हरिः निजगान च तं स्वबलेन मुरम् अपि तेन कृता विमुमोच वधूः नरकादपि मोचनमस्य यशः. பிராக்ஜோதிஷம் என்ற பட்டணத்தில் நரகாசுரன் இருந்தான். அவன் 16,000 ராஜகுமாரிகளை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். தேவலோகம் சென்று இந்திரன் முதலிய தேவர்களை வென்று பாரிஜாதம், மணிபர்வதம், அதிதியின் குண்டலம், பெண்குட்டை இவைகளை பறிமுதல் செய்து கொண்டான். அவைகளை மீட்டுத் தரும்படி துவாரகை வந்து இந்திரன் பகவானை வேண்டினான். பகவான் சத்யபாமாவுடன் நரகாசுரனுடைய பட்டணத்துக்கு சென்று முரனையும் நரக்கனையும் வதம் செய்து தேவலோகம் சென்று தேவலோகத்தில் உள்ள பொருட்களை தேவராஜனிடம் கொடுத்தார். सपदि शिरसि दृष्ट्वा पारिजातं च वैष्ण्याः प्रणयकलहखिन्नां सान्त्वयन् सत्यभामां विविधयुवतिभावान् वीक्ष्य हृष्यन्मुरारे भवसि ललितधीरो நாயகோ யோஷிதாம் த்வம். பாமாவின் ஆசைப்படி கண்ணன் பாரிஜாத மரத்தை தேவலோகத்தில் இருந்து கொண்டு வந்து பாமாவின் வீட்டு கொல்லைப்புறம் நட்டுவிட்டான். ஆனால் அதில் உள்ள பூக்களோ ருக்மிணியின் வீட்டுப்புறமாக இருந்ததால் ருக்மிணி அவைகளை பறித்து தன் தலையில் சூடிக்கொள்வாள். ருக்மிணியின் தலையில் பாரிஜாதத்தை கண்ட பாமா பிரணய கலகத்தினால் கண்ணனிடம் கதவை தாளிட்டு கொண்டு பாராமுகமாக இருந்தாள். பாமாவை எப்படியோ தாஜா செய்து அவளது முகபாவத்தை கண்டு ரசிப்பான் கண்ணன். சத்ராஜிதம் சாந்த்வன பூர்வமேவ ஸ்யமந்தகம் ஷார்கதரோ யயாசே கோபாலரத்னம் நிததே துலாயாம் சர்வைச்ச ரத்னைஹி சஹ சத்யபாமா. சத்ராஜித்தின் இடம் செமந்தகமணியை தன்னிடம் கொடுத்து வைக்கும்படி கண்ணன் யாசித்தான். அவனது பெண்ணான சத்யபாமாவோ அந்த கோபால ரத்னத்தை மற்ற ரத்னங்கள் உடன் தராசில் வைத்து நிறுத்த பார்க்கிறாள். க்வச்சேத்யாத கிருஷ்ணஹ புனரபி கதோ ருக்ஷசுதயா ததஹ பிரத்யும்னோபி ஸ்வயமிஹ ஹரன் சம்பரசுதாம் क्वचिन्नीतः पौत्रः पुनरुपगतो बाणसुतया यदूनाम् एवं कुलविदिरिति प्राह जनता. துவாரகையில் அனிருத்தனை காணவில்லை என்று பதட்டம் ஏற்பட்டது. கண்ணனை காணவில்லை என்று தேடினார்கள். கடைசியில் ஜாம்பவதியை கல்யாணம் செய்து கொண்டு வந்தான். பிரத்யும்னனை காணவில்லை என்று வருந்தினார்கள். கடைசியில் ரதியை கல்யாணம் செய்து கொண்டு வந்தான். இப்போ பேரனான அனிருத்தனை காணவில்லை என்கிறார்கள். இவனும் எந்த பெண்ணையாவது கல்யாணம் செய்து கொண்டு வருவான் பாருங்கள் என்று மக்கள் பேசிக்கொண்டாராம். ருத்ரம் வித்ரவயன் விநாயகமிதஹ சம்நாயயன் மாயயா பூத பிரேத பிசாச நாசகுஷலஹ ஸ்கந்தம் ரணே ஸ்கந்தயன் புத்ரம் பாஹி மமேதி ரோதநகரீம் யுத்தாங்கனே கோட்டராம் திருஷ்ட்வா தக்ஷணமேவ ஹந்த நிததே சக்ரம் கிருபாசாகரஹ. பானாசுரனுக்கு பரிந்து கொண்டு சிவன் தன் பூத கணங்களுடன் யுத்தத்துக்கு வந்துவிட்டார். ருத்ரனை விரட்டியதும் விநாயகரை மாயையால் மயக்கியும் பூத பிரேத பிசாசங்களை விரட்டும் திறமை உடைய கிருஷ்ணன் கந்தனை நழுவச் செய்து வெற்றியுடன் நிற்கவே எனது பிள்ளையை காப்பாற்று என்று கதறி அழுத கோடாரா என்ற பானாசுரனின் அன்னையை பார்த்ததும் கையில் எடுத்த சக்கரத்தை கீழே வைத்து விட்டான். கருணாமூர்த்தி அல்லவா கண்ணன்.
लाङ्गूलचालनबलं कलयन् समक्षं रामस्य लाङ्कलबलं द्विविधो न वेद रामासहस्रवलितोऽपि च रामनाम्ना கோயம் த்விதீய இதி கோபமனல்பமாப. த்வீதன் என்ற வானரன் துவாரகைக்கு வந்து வாலாட்டினான். அவனுக்கு பலராமனின் கலப்பையின் பலம் புரியவில்லை. பல பெண்களுடன் விளையாடும் நீ யாரடா? ராமன் பெயரை கொண்டிருக்கிறாயே என்று இவனுக்கு கோபம். பூகம்பம் ஜனயன் ஸ்வாலாங்கலபலேன ஆக்ருஷ்ய தாம் ஹஸ்தினாம் ஹிருத்கம்பேன வசாங்கதான் சகுதுகம் சம்சாந்த்வயன் கௌரவான் சாம்பம் லக்ஷ்மணயா சஹைவ சரதம் சாரோப்ய சா ஸ்ரீதனம் ஸ்ரீமான் துவாரவதீம் அவாப பகவான் சங்கர்ஷண சத்வரம். சங்கர்ஷண மூர்த்தியான பகவானான பலராமர் தனது ஹலாயுதத்தால் ஹஸ்தினாபுரத்தில் பூகம்பம் உண்டாக்கி நடுநடுங்கி வழிக்கு வந்த கௌரவர்கள் உடன் சமாதானம் பேசி லக்ஷ்மணையுடன் சாம்பனையும் மீட்டு கொண்டு லக்ஷ்மணைக்காக துரியோதனன் தந்த சீதனத்துடன் துவாரகை வந்து சேர்ந்தார். சாம்ப பிரசாதேன ஹி ஜாம்பவத்யாம் ஜாதகுமார கலு சாம்ப ஏஷஹ संहारमूर्ते ध्रुवमंश जत्वात् தேனைவ ஜாதஹ குலநாச ஏவ. ஜாம்பவதிக்கு முருகனை பார்த்ததும் இவனை போல் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசை பிறந்தது. முருகன் மிக அழகான குழந்தை அல்லவா? கண்ணன் ஜாம்பவதியுடன் பிரதோஷ விரதம் இருந்து சிவபூஜையும் செய்தார். அதன் பயனாக முருகனே சாம்பனாய் பிறந்தார். கூபே மக்னம் கிருகலாசம் திருஷ்டோததும் கிருதயத்னாஹ சம்சாரோதரணதக்ஷம் கிருஷ்ணம் தத்ரா ஜுஹுவூஸ்தே. கிணற்றில் கிடக்கும் கரட்டோனானை கரையேற்ற முடியாத யாதவ பிள்ளைகள் சம்சாரத்தில் இருந்தே கரையேற்ற வல்ல கண்ணனை கூப்பிட்டார்கள். கோகோட்டிதானம் புவி புண்ணியதீர்த்தே கிருத்வாபி நான்யாகதிரஸ்தி நிருணாம் வினா முகுந்தஸ்ய கராவலம்பம் அத்ரைஷ ராஜா நிருகயேவ சாக்ஷி. நிருகன் என்று ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு தத்தாபஹார பாப்பம் ஏற்பட்டது. அதனால் அந்த அரசன் ஓணானாக பிறக்க நேரிட்டது. இருந்த போதிலும் செய்த தர்மம் கைவிடவில்லை. துவாரகையில் கிருஷ்ண பவனத்தில் உள்ள கிணற்றில் தள்ளியது. கிணற்றில் இருந்து அதை எடுக்க பிள்ளைகளால் முடியாத போகவே பகவான் வந்தான். அந்த ஓணானை கரையேற்றி விட்டான். பகவானின் கரம் பட்டதுமே பாப்பம் நீங்கி திவ்ய ஸ்வரூபத்தை அடைந்து ஸ்வர்க்கம் சென்றான் அந்த அரசன். அவன் செய்த தான தர்மம் அவனை காப்பாற்ற போதுமானதாக இல்லை. பகவானின் அவ்வியாஜ கிருபையே அவனை காப்பாற்றியது.